ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் டேவோட 5th டே. இன்றைக்கி வெயிட் செக் பண்ணி பார்த்தப்ப 54.50 காமிச்சிச்சு. காலையில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பருத்தி பால் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு நான் வந்து 6 மணிக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஆனால் 6 மணிக்கு மேலே நேற்று எனக்கு சரியான பசி எடுத்து நான் வந்து நைட்டு வந்து ஒரு கேர்ட் ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து படுத்தேன். ரொம்ப பசி எடுத்துருச்சு. அதனால் நான் சாப்பிட்டு படுத்தனால எங்கள் வெயிட்டு வந்து எனக்கு கூடவே காட்டிருச்சு. எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் 53 தான் காட்டும். இன்றைக்கி 54 காட்டிருச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு காலையில் சரியாக பசி இல்லாதனால நான் வந்து பருத்தி பால் எடுத்துட்டேன். 11 மணிக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி ஓகே சொல்லிட்டு நான் அன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் வந்து பண்ணியிருந்தேன். சரி நம்ம அதே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு 11 மணிக்கெலாம் கொஞ்சம் நிறையாவே வச்சு சாப்பிட்டேன். நான் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டேன். பக்கத்தில் என் பையன் உட்காந்துருந்தான். அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் 2 வாய் தான் சாப்பிட்டேன். அவனுக்கு ஊட்டி விட்டுட்டே நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்வீட் சாப்பிடும் போல் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு தேங்காய் பண்ணு எடுத்துக்கிட்டேன். ஒரு தேங்காய் பண்ணு சாப்பிட்டேன். அப்புறம் 1 மணிக்கு ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கிட்டேன். காஃபி எடுத்ததுக்கப்புறம் சரி தம்பி தூங்கிட்டான். தம்பி தூங்கினதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வெளியே முருங்கை மரம் இருக்குது. சரி அதை முருங்கீரை அது நம்ம எடுத்து வைப்போம், கீரையெல்லாம் எடுத்து வைப்போம், நாளைக்கு காலையில் குக் பண்ணுறது தேவைப்படுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வந்து நான் முருங்கீரை ஃபுல்லாக எடுத்து கிளியர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு நம்ம வேலை பார்த்தா ஒன்றும் தெரியாது. முருங்கீரை நான் காலையிலே வந்து எடுத்து ஒரு துணியில் சுற்றி வச்சுருந்தேன். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அதை எடுக்கும்போது நம்மளுக்கு முருங்கீரை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்தோடனே அதை நம்ம ஆஞ்சோம்னா வந்துட்டு முருங்கீரை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம துணியில் ஒரு 2-3 மணி நேரம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ஓப்பன் பண்ணி ஆயும்போது வந்து ஈஸியாக இருக்கும் அதை நம்ம எடுக்கிறதுக்கு. அது ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாக அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு மெதுவாக அதை எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். இதை நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி டெம்ப்டாகவே இருந்துச்சு. ஒரு 2 பிஸ்கட் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு நான் எப்போவுமே டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு தான் செய்ய போகிறேன். மாவு இருக்குது, ஆனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு தான் வேணும்னு கேட்டாங்க. சரி இப்போ எல்லாத்துக்குமே ரைஸே பண்ணிடுவோம் சொல்லிட்டு நான் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு வச்சு பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வெண்டைக்காய் சாம்பார் இப்போ நைட்டு வச்சிட்டோம்னா நாளைக்கும் அப்படியே சேர்த்து நம்ம வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் சாம்பாரே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்ன, நம்ம காஃபி தான், நம்ம காஃபியை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டுட்டு இருந்தேன் சைட் பை சைடு. இந்த சைடு பருப்பு எல்லாம் வேக வைக்கிறதுக்கான எல்லாமே நறுக்கி ரெடியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாம்பாருக்கு வந்து எப்பவும் போல் சட்டி வச்சு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டுடலாம். வெண்டைக்காய் தனியாக வதக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம நறுக்கி வச்சுட்டோம்னாலே அதோட விழுவிழுப்புலாம் வந்து போயிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வைக்கிறதா இருந்தால் மட்டும் தான் வெண்டைக்காயை வந்து தனியாக வதக்கணும். நான் வந்து காலையிலே வந்துட்டு அது வெண்டைக்காயை வந்து நறுக்கி வச்சுட்டேன். அதனால் அந்த விழுவிழுப்புலாம் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு. அது நம்ம எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி போட்டதுக்கப்புறமே அதை நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசால் பொடியை போட்டுட்டு, நம்ம உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருந்தேன்ல, அந்த பருப்பையுமே நான் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். இது நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை ஊற்றிட்டோம்னா நம்ம வெண்டைக்காய் சாம்பாரும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அங்கே சைட்லேயுமே வந்து ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே அமர்த்திட்டேன். அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. 5:30 ஆயிடுச்சு. சரி வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு நான் முன்னாடி கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வாசல்லாம் கூட்டி விட்டு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு இந்த சின்ன ஒர்க்கெலாம் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். நேற்று வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால தான் வெயிட்டு வந்து அதிகமாக காட்டுச்சு. இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி காலையில் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 2 பிஸ்கட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு பசி இல்லை. இன்றைக்கி வெயிட் செக் பண்ணப்போ 54.05 தான் காட்டுச்சு. நாளைக்கு நம்ம வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம்.